உன்னை யான் கண்டு போற்ற உன்னருள் கிருபை தந்தாய். ஏரணியும் ஆயோன் இவ்வுலகில் தவசு பண்ணி காரணம் போல் செய்தகதை கட்டுரைக்க பூரணமாய் ஆராய்ந்து பாட அடியேன் சொல் தமிழ் குதவி நாராயணர் பாதம் நாவேனில். பல்லாத்தான் வைகுண்ட மாமணியின் திரு அருளால் ஐயா நமக்கு தந்த பதிகள் 5. அந்த 50பதிகளில் ஒன்றான முட்டப்பதியிலே ஐயாவுக்கு கொடியேறி 11 நாள் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 11வது நாள் திருவிழாவின் போது ஐயா தங்க தேரிலே அமர்ந்து மக்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிற இந்த நல்ல நேரத்திலே ஐயா நமக்கு தந்திருக்கிற அகிலத்திரட்ட அம்மானை என்ற ஆகமத்தை ஐயா நமக்கு அருள் பொழிந்து கொண்டிருக்கிறார். இந்த முட்டப்பதியின் சிறப்பை ஐயா சான்றோர்களுக்கு பாவைப்பதியிலே துவையல் தவத்தோருக்கு கற்றுக் கொடுத்த அந்த விதியின்படி அவர்கள் தவம் புரிந்து கொண்டிருக்கிற போது அவர்களுடைய தவத்தின் பெருமைக்கு அழகு சேர்க்கும்படியாக இந்த முட்டப்பதி தலத்திலே அவர்களை வரவழைப்பதற்காக ஒரு அன்பர்களுக்கு தெரியப்படுத்தி கனவிலே ஐயா சொல்லி இந்த முட்டப்பதியின் சிறப்புகளை அந்த துவையல் தவத்தோருக்கு வெளிப்படுத்தி அதன் மூலமாக நாமும் அறிய வேண்டும் என்பதற்காக ஐயா தந்திருக்கிறார். ஐயா சொல்லுவார், வாவைப்பதியின் இருந்துட்டு அந்த வாசகம், இதன் நேர்த்தற்கு இருக்கும் ஒரு பதிதான் அதன் நோக்கம் சொல்ல ஆறாலும் இயலாது துட்டர் தன்னை வென்று சுற்றுமதில் கோட்டையிட்டு முட்டப்பதி நாடு இது முகுந்தர் முன்னாள் ஆண்டதலம் தேரு பொன்பதிகள் சிங்கார மேடைகளும் நீருக்குள்ளே இருக்கும் நிறங்கள் சொல்ல கூடாது கன்னிமாராடும் கரிய நல் பூஞ்சுனைகள் பொன்னினாலே படிகள் பூஞ்சப்பிற கொலுவும் மாணிக்க கல்லால் வளர்ந்த மணி மண்டபமும் ஆணிப்பொன் தன்னால் அழகு பூம் பந்தல்களும் இப்படி சிறப்பு மிக்க அந்த தலத்திலே நீங்கள் சென்றால் உங்களுக்கு நல்ல பலனுண்டு என்று ஐயா சொல்ல, அதன்படியே அந்த துவையல் தவத்தோரெல்லாம் இந்த முட்டப்பதி தலத்திலே வந்து அந்த தவத்தை தொடர்ந்தார்கள். அந்த சான்றோர்கள் இந்த முட்டப்பதியிலே வந்து எவ்வாறு தவம் புரிந்தார்களோ அதைத்தான் நாம் இப்பொழுது 50பதிகளிலும் ஒவ்வொரு நிழல் தாங்கல்களிலும் நம்முடைய வீடுகளிலும் அந்த தவத்தை தான் செய்கிறோம். அதாவது நல்ல தண்ணீர் பயன்படுத்தி அவித்த நெல் உடைத்து அன்னம் வைத்து, அதாவது காலையில் பதம் விட்டு உகம்பெருக்கி ஐயாவை வணங்கணும். அதுபோல் மத்தியானம் பதம் விட்டு உச்சிப்படி படித்து அன்னம் குடிக்கணும். அன்னத்துக்கு வத்தல் வகை சீனியுடன் பற்படமும் பாயாசமும். ஐயா பட்டினி இருக்க சொல்லலை, நல்லா சாப்பிட சொல்லியிருக்கிறார். அப்படி அன்னமதற்கும் அவித்த நெல்லே உடைத்து, அதாவது புழுங்கல் அரிசி அன்னம் வச்சு எல்லா வகைக்கும் இசைந்த நீரே, அதாவது நல்ல தண்ணீர் பயன்படுத்தி அப்படி
உச்சி வெடிப்பு நிறைவேறி அன்னம் குடித்து அதன் பிறகு சாயங்காலம் அதுபோல் பதம் விட்டு உகப்பெருக்கி ஐயாவை வணங்குவது. இதுதான் ஐயா நமக்கு கற்றுத்தந்த தவம். அதுதான் ஐயா வழி முறை. அல்லாமல் கண்ட மட்டுக்கெல்லாம் இஷ்டத்துக்கெல்லாம் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா கஷ்டப்படுத்த சொல்லலை. 3 நேரம் பதம் விடணும், உகம் பெருக்கணும், சாமி கும்பிடணும், அன்னம் குடிக்கணும். அதுதான் இல்லியல்பாய் வாழுங்கள் என்று ஐயா சொல்லியிருக்கிறார். அப்படி சிறப்பு மிக்க இந்த தலத்திலே இப்பொழுது ஐயா தங்க தேரிலே அமர்ந்திருந்து மக்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். மேலும் இந்த முட்டப்பதியின் சிறப்புகளை இனி வருகிற வெள்ளிக்கிழமை ஐயாவுக்கு தீர்த்தம். சாமி தோப்புல இருந்து ஐயா முத்துக்குடை ஊர்வலமாக பள்ளிக்கூடை பிடிச்சி இங்க வருவார். அதன் அர்த்தம் நாம நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் வரோம், நம்மளும் வரோன்னு வந்தா அது ஏன் எதுக்குன்னு நாம தெரியணும். இந்த ஐயா வைகுண்ட பரம்பொருள் இந்த முட்டப்பதி தலத்திலே வைத்து ஐயா விஞ்சை உபதேசம் கொடுத்தது. அதன்படி ஐயா சாமி தோப்பிலே அமர்ந்திருந்து 6 வருட தவத்தை நிறைவேற்றி என்ன செய்யணுமோ அதையெல்லாம் மக்களுக்கு செய்துட்டு இனி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு இருக்கிற போது ஐயா நாராயண பரம்பொருள் சிவபெருமான், வேதா, அம்மை பார்வதி, அம்மை சரஸ்வதி, அம்மை லட்சுமாதேவி, வித்தை முகத்தோன், வேள முகத்தோன், 33 கோடி தேவர்கள், 44 கோடி ரிஷிகள், இப்படி எல்லோரும் தேவ சங்கத்தோடு இந்த முட்டப்பதி தலத்திலே வந்து இருந்து கொண்டு, நல்லா புரிஞ்சுக்கணும், இருந்து கொண்டு 2 முனிவர்களை அழைத்து என்னுடைய மகன் தட்சணத்தில் இருக்கிறோம், போய் அழைத்து வாருங்கள், அப்பா சொன்னார் என்று அழைத்து வாருங்கள் என்று சொல்லிவிட, அதுபோல அந்த 2 முனிவர்களும் தட்சணத்தில் வந்து ஐயா வைகுண்டரை பணிந்து நிற்கிறாங்க. எப்படி நிற்கிறாங்க? ஐயா உமது தவமதுவாய் அரம்பை மாதர் அன்று பெற்ற மெய்யான் சான்றோர் கெதிகள் பெற்றார் மேவலோரும் மிக புகழ்ந்தார் பொய்யாங் கலியன் உயிரிழந்து போனான் நரகில் மீளாமல் ஐயா முட்டப்பதிதனிலே அழைத்தார் உந்தன் அப்பன். இந்த முட்டப்பதியின் சிறப்பதான் நம்ம இப்ப அறிகிறோம். அப்போ அப்பா இங்க வந்து இருந்துட்டு உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாரு அப்படின்னு வைகுண்டரை பணிந்து சொல்றாங்க. அப்ப வைகுண்டர் சொல்லுகிறார், இழைத்த கலியின் உள்ளிருத்தி என்னை இந்த கலியன் செய்த சளத்தம் அறிந்து வந்தாரோ, சமயம் இதுவோ என்று. நான் அந்த பாதகை என்னை என்ன பாடு படுத்தணும், அதையெல்லாம் நம்ம அப்பாவுக்கு சொல்லணும். ஆனால் நம்ம வாயால் சொல்ல வேண்டாம், அவரே அறிந்து கொள்ளட்டும் என்று அந்த பாவிகள் என்ன கொடுமைப்படுத்தினாங்களோ அதையெல்லாம் உடம்புல தோண வைக்கிறார். அவன் முடித்தலையை பின்னி இழுத்த இடத்துல வேண்டும் முடியை கழிய வைத்தார். அதுபோல வெடிப்புடங்கால் விழாவில் அடித்த இடத்திலே ஊற்றம் தோண வைத்தார். கையிலே கயிறு கொண்டு கட்டிய இடத்திலே ஊற்றம் தோண வைத்தார். அப்படி அவன் என்ன கொடுமை செய்தானோ அதையெல்லாம் உடம்புல தோண வைக்கிறார். ஐயா பால் மட்டும்தான் ஏற்றுக்கொண்டார். அப்ப நீர் பால் குடிக்கிறத பார்ப்போம் அப்படின்னுட்டு மக்களெல்லாம் ஐயாவுக்கு பசுமாடை கொண்டு கொடுத்தாங்க. அந்த மாட்டை பற்றி கொண்டு சென்று விட்டான். அப்பொழுது ஐயா அன்று முதல் 21 நாள் பால் கூட ஏற்கல. பாலல்லால் வேறு பண்டமிக ஏறாமல் இருக்கும் தருவாய். அப்ப அந்த பால் கூட ஐயா குடிக்காம இருக்கிறார். அந்த நேரத்துல தான் அந்த முனிவர்கள் போய் அப்பா அழைத்தார் என்று சொல்றாங்க. உடனே ஐயா அதே போல தோணி நன்றினிய சீசன்மார் யாரும் அறியாம சீசன்மார்கள் மட்டும் மெய்க்குள்
அறிய ஐயா சொன்னார், இப்போ முட்டைப்பதி போகணும் அப்படின்னு. உடனே சீசர்களுக்கெல்லாம் சந்தோஷம். உடனே ஐயா புறப்படுகிறார். எப்போ புறப்படுகிறார்? அன்றிரா தன்னில் ஆறும் அறியாமல் ராத்திரி நந்தினிய சீசன்மார் 4 பேர் அறிய வந்த முனியும் வளர்ந்த முனியும். இங்கிருந்து வந்த 2 முனி, அங்க வளர்ந்த முனி யாரு? கலைமுனி, ஞானமுனி. ஐயா வைகுண்டசாமி வரும்போது 2 முனிவர்களே ஐயா கூட அனுப்பி வச்சிருந்தார். சாட்சியாய் பார்த்திருங்கோ தரணி வளப்பமெல்லாம் என்று. அந்த 2 முனிவர்களும் அப்ப சீசன்மார்கள் ஐயாவை தொட்டில வச்சு தோல்ல சுமந்து வர, இரு பக்கமும் வந்த முனிகளும் வளர்ந்த முனிகளும் வலம் இடமும் சூழ்ந்து வர ஐயா முட்டப்பதி வருகிறார். முட்டப்பதியில வந்த உடனே கிட்ட வருகும் கிருஷ்ணர் வந்த உடனே அப்பாவுக்கு எப்படி இருக்கும் நாராயணருக்கு? மகனே, உனது சடமெல்லாம் ஆடி சடைப்பானேன் என் மகனே, அடித்ததாறு உன்னை அவனிதனில் பேயனென்று அந்த கடுத்தத்தையெல்லாம் சொல்லு மகனே. இப்போ நம்ம வாரோம்னா நம்மளை பார்த்த உடனே ஐயாவுக்கு தெரியும் நம்ம பிள்ளை எப்படி வருது அப்படின்னு. அதைத்தான் ஐயா அங்கே சுட்டி காட்டுகிறார். நம்ம அதை அப்படி புரியணும். நம்ம இருக்கோம்னா அங்கே வந்திருக்கோம்னாலும் ஐயா நிச்சயித்து தான் நம்ம வந்திருக்கோம். அப்போ ஐயா சொல்றாரு, அடித்ததாறு உன்னை அவனில உன்னை கடுத்தமது செய்த கலக்கமெல்லாம் சொல்லு மகனே என்று கேட்க, அப்போ ஐயா சொல்லுகிறார், அப்பா நீர் திருச்செந்தூர் கடல்ல வச்சு சொன்ன விஞ்சை உபதேசத்துப்படி நான் எல்லாம் செய்துட்டேன். அதுக்கு பிறகு ஒருக்கா இந்த பார்க்கடலுக்கு ஐயா வருவார். அப்போ என்ன சொல்லி விட்டீரோ அதன்படி எல்லாம் செய்துட்டு, ஆனா நான் இப்படி இருக்கிற போது எப்படி இருக்கிறார்? 56 தேசத்து மக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் அவனி பல ஜாதி எல்லா மக்களுக்கும் மண்ணும் தண்ணீரால நோய் தீர்த்து வைத்தேன். காசு ஒரு காசு அறியல, நேட்டம் ஒரு காசு அறியே, நான் எதுவுமே வாங்கல, தர்மமாக நான் செய்தேன். பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை கொடுத்தேன், தனம் இல்லாதவருக்கு தனம் கொடுத்தேன், என்ன தேவையோ அத்தனைவையும் நான் மக்களுக்கு செய்தேன். ஆனால் அந்த பாவி என்ன இந்த பாடுபடுத்தினா அப்படின்னு சொன்ன உடனே, அப்பா மகனே இருக்கட்டும், அந்த இழிநீசன் செய்ததெல்லாம் அவன் செய்வான், அவன் செய்துட்டு போறவே, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி பக்கத்தில் சாட்சியா விட்ட அந்த முனிமார்கள்ட்டையும் கேட்டு, அதான் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நாம செய்து யாருக்கு தெரியும்னு யாரும் நினைக்க வேண்டாம். ஐயா பார்த்துக்கிட்டே இருக்கிறார். காணாத குறைக்கு 2 முனிவர்களை சாட்சியா வச்சிருக்கிறார். அந்த சாட்சிகள்கிட்ட கேட்கிறாங்க. ஐயா கேட்கும்போது அவங்க சாட்சி சொல்றாங்க. அவங்க சொன்னாங்க. அந்த உடனே ஐயா வைகுண்டரை பார்க்கடலுக்கு உள்ளாக அழைத்து சென்று தங்க மணி மெத்தையில இருத்தி ஐயா மேலும் விஞ்சைகள் கொடுத்து அருளிய தலம்தான் இந்த முட்டப்பதி தலம். அப்ப நாம இன்னைக்கு வந்திருக்கிறோம்னா நமக்கு ஐயா என்ன தேவையோ அத்தனையும் தருவார். நாம இனி என்ன செய்யணுமோ அதையும் நமக்கு சொல்லி விடுவார். நமக்கு மனசுல தோணிப்பார். தோணிக்க சிந்தை துலங்கி வெளி காட்டுமல்லால் காணிக்க என்ற இறை காணாதே. ஐயா நம்ம உள்ளத்துல சொல்லுவார், அல்லாம காசு பணம் கொடுத்து எங்கேயும் ஜோசியம் கேட்டு தெரிய வேண்டாம் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கிறார். அதை போல நமக்கு ஐயா செய்வார். அப்படி சிறப்புமிக்க இந்த தலத்திலே நாம இங்க வந்திருக்கிறோம்னா ஐயா வைகுண்டருக்கு தந்தது போல நமக்கும் தருவார், தந்து கொண்டு இருக்கிறார். இப்பொழுது இந்த வைகுண்டர் தருகிறார், வைகுண்டரை கூப்பிட்டாரு, இங்க வந்து விஞ்சை தந்தாருன்னு சொல்றோம். இந்த வைகுண்டர் யாரு? அதாவது அந்த ஏகம் ஒரு பரமானதும் இம்மன்னொரு வாயுவில் சக்தி விளைந்ததும் சக்தியில் சிவன் தோன்றியும் சிவத்தில் சக்தி தோன்றியும் சக்தியில் நாதம் தோன்றியும் நாதத்தில் விஷ்ணு தோன்றியும் ருத்திரர் மகேஸ்வரர் உலகம் தோன்றியும் உலகில் அண்டவிண்டம் தோன்றியும். இந்த உலகம் தோன்றினது முதல் ஐயா இந்த அகிலத்திரட்டம்மானையிலே தந்திருக்கிறார். நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்க போவது எல்லாம் தந்திருக்கிறார்.
7 யுக செய்தியை இந்த அகில திரட்டு அம்மானையிலே தந்திருக்கிறார். அடுத்து தர்மராஜ்ய செய்தியை இந்த அகில திரட்டு அம்மானையிலே தந்திருக்கிறார். ஐயா நாராயண பரம்பொருள் குரோன் என்ற அசுரனை 6 துண்டங்களாக வெட்டி ஒவ்வொரு துண்டங்களையும் ஒவ்வொரு யுகத்திலேயும் பிறவி செய்தார். அந்த ஒவ்வொரு யுகத்திலேயும் அவனை அழிப்பதற்காக ஒவ்வொரு அவதாரம் எடுத்து வந்தார். அந்த அவதாரம் எடுத்து வந்தது யாரு? அந்த நாராயணர் தான். இந்த முன்னால சூரனை சங்காரம் செய்வதற்காக கந்த திருவேஷம் எடுத்து வந்தவது நாராயணர். அதுபோல ராவணனை சங்காரம் செய்வதற்காக ஸ்ரீராமராக வந்தது யாரு? இந்த நாராயணர். அதுபோல துரியோதனனை அழிப்பதற்காக கிருஷ்ண அவதாரம் எடுத்து வந்தது யாரு? இந்த நாராயணர். அதுபோல இந்த கலிநீசன் கலியுகத்துல அந்த குரோனின் கடைசி துண்டம்தான் கலிநீசனா பிறந்திருக்கு. அவனை அழிப்பதற்கும் ஐயா எடுத்து வந்த வேஷம் வைகுண்டசாமி வேஷம். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கலிநீசனை முன்னின்று கொள்ள மூவராலும் முடியாது. சிவன் பிரம்மா விஷ்ணு இந்த மும்மூர்த்தியும் தனித்தனியா நின்று கொள்ள முடியாது, அழிக்க முடியாது. எனவே இந்த மும்மூர்த்தியும் ஒரே மூர்த்தியாக வைகுண்ட மூர்த்தியாக வந்திருக்கிறார். அப்படி வந்த இந்த வைகுண்ட பரம்பொருள் இங்க வரதுக்கு முன்னால ஐயா ஒரு சில காரியங்களை எல்லாம் நிறைவு செய்தார். காரணம் வேணும் இல்ல, இந்த உலகத்துக்கு வரணுமானா ஒரு காரணம் வேணும். 6 குரோனியில் 6 துண்டங்களை பிறவி செய்து 6 யுகமும் முடிஞ்சு போச்சு. இந்த அப்போ சான்றோர்கள் எல்லாம் துவாபர யுகத்தை முடிவு செய்து சான்றோர்களை பிறவி செய்து அம்மை மாகாளி இடத்திலே வளர்க்க ஒப்படைத்து அம்மா பிள்ளைகளை பூத்தானமாக வளர்த்து வருகிறாள். அந்த நேரத்தில் சிவபெருமான் கலிநீசனை பிறவி செய்ய வேண்டும் என்று நினைக்கத்தான் செய்தார். அவனை புதைச்ச குண்டத்தில் இருந்து அங்க கலிநீசன் தலை கீழாக கால் மேலாக பிறந்துட்டான். அப்போ தானமது மாதிரி தலைகீழாய் நின்றதுனால களி எங்கும் பறந்து இருக்குது. அப்போ இந்த களியை அழிச்சாதான் இனி நாட்டில் நன்மை நடக்கும். அப்போ களி அழிக்கணுமானா யார் வரணும்? நாராயணர் வரணும். அப்போ ஒவ்வொரு யுகத்துக்கும் அந்த அவதார பெருமைகளை நடத்தும் போது சிவபெருமானும் நாராயணரும் கலந்து ஆலோசித்து தான் செய்வாங்க. ஆனால் இந்த கலிநீசனை பிறவி செய்யும் போது சிவபெருமான் கைலையில இருக்கிறார், நாராயணர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறார். அப்போ சிவபெருமான் நினைச்ச உடனே அங்கே கலிநீசன் பிறந்துட்டான். அவர் எப்படி நினைச்சாரு? இந்த ஒரு முனிவர்கள், இந்த தேவர்கள் இருக்க மாட்டாங்க. அப்போ ஒரு முனிவர் சொல்றார், குரோனியின் கடைசி துண்டத்தை பிறவி செய்யணும் அல்லவா என்று சொன்ன உடனே அப்ப நாராயணர் வரணுமே. அப்ப அவர் 9ஆம் பிறவி ஒடுங்கி பிறக்க அவர் பூலோகத்துல உறக்கமே ஞான ஒளி இருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. அப்ப எங்க இருக்காருன்னு தேடி பார்த்து சொல்லுங்கன்னதுக்கு அவர் இறந்து கிடக்கிறார் பூலோகத்துலன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம கல்யாணம் பிறவி செய்ய வேண்டியதுதான் கடைசி துண்டத்தை அப்படின்னு சொன்னோன்னா அங்க அவன் பிறந்துட்டான். ஆனா அவன் எங்கும் நிறந்துட்டான், அண்ட அமைய பிறந்துட்டான், உலகம் அம்படம் அவன் இருக்கான். ஏன்னா அவனை அழிக்கணுமானா அழிச்சாதான் அந்த மக்களுக்கு நிம்மதி கிடைக்கும். யாரு? சிவபெருமானுக்கும் முடியல. அப்ப அவரை வரவழைக்கணும். யாரை வரவழைக்கணும்? நாராயணரை வரவழைக்கணும். அவர் எங்க இருக்கார்? ஸ்ரீரங்கத்துல இருக்கிறார். பவம் செய்த காலம் படுமோ தவசிருக்க, தவம் இருந்து அவரை வருத்த முடியாது. அதனால தான் ஐயா வேண்டசாமி மக்களே, நீங்க யாரும் தவம் இருந்து கஷ்டப்படாண்டாம், நான் சொன்னபடி 3 நேரம் பதம் விட்டு சாமி விட்டு போதுவா நிதானமா இயல்பாக நீங்க வாழுங்கன்னு ஐயா சொன்னார். சிவபெருமானே தவம் இருந்து நாராயணரை வருத்த முடியலைன்னா நம்மளால முடியுமா? முடியாது. அந்த உடனே தான் பேய்க்கண மாலை அணிந்து அறி வர வேண்டும் என்று நினைத்தார். உடனே சிவபெருமான் பக்கத்துல நாராயணர் வந்துட்டார். அது எப்படி முடியும்? முடியும். 2 ஒண்ணு. சிவனும் அரியும் வேற வேற கிடையாது, 2 ஒண்ணு தான். கதைக்கு ஐயா அப்படி தருகிறார். அந்த உடனே அவர் வந்த உடனே மைத்துனா நீ என்னை விட்டுட்டு எங்க போனா, கையில இருளை மாற்று அப்படின்னாங்க. அப்போ எல்லாம் இருக்கட்டும், நீர் போட்டிருக்க மாலையை கலத்தி தூர எரியும்னு சொல்லி எரிய வச்சுட்டு
நீர் என்ன கலந்து ஆலோசிக்காம செய்த காரணத்தால் என்னால முடியாது அப்படின்னு எம்பெருமான் சொல்றார். மைத்துனா, ஒவ்வொரு யுகத்துக்கும் நீ தான் அசுரர்களை அழிச்சிருக்கா, இப்பவும் நீ தான் அழிக்கணும். ஆமா, ஒவ்வொரு யுகத்துக்கும் என்ன கலந்து தானே நீர் செய்தீரு. இந்த யுகத்துல மட்டும் நீர் தானம் வைத்து போராமல் சங்கை அழித்ததென்ன? ஒரு தானம் இருக்குல்ல, அதனாலதான் பெரியவங்களெல்லாம் கலந்து ஆலோசித்து எந்த காரியமும் செய்யணும். அதைத்தான் ஐயா நமக்கு இங்க உணர்த்துகிறார். அப்போ என்னை கெணியாம நீர் இந்த கலியை பிறை செய்ததுனால என்னால முடியாது அப்படின்ட்டார். அந்த உடனே சிவபெருமான், இப்படித்தான் மைத்துனரே ஈதுரைத்தீர், ஆனாக்கால் எப்படித்தான் லோகம் அது வாழுவது? சுவரல்லோ மைத்துனரே சித்திரம், நான் அல்லவோ? நீர் பெரிய காயம், நாங்க எல்லாம் சின்ன சின்ன நீர் துளிகள். அப்போ அப்படி இருக்கும்போது நீர் இப்படி சொன்னா முடியுமா அப்படின்ட்டு எல்லாம் பொறுத்து, இனி உம்மை இஷ்டப்படி நடந்து கொள்ளும், அடக்கு உடக்கு எல்லாம் ஆதிக்கு தந்தோம், நடக்கும்படி சட்டமெல்லாம் நாராயணருக்கு தந்தோம், இனி எம்மை வரை நீர் தான் நடத்தணும், நீர் இட்ட சட்டம் மீறி நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம் எண்ணி எல்லா தேவ சங்கமும் சேர்ந்து சிவபெருமானும் சத்தியம் செய்து கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்ன யுகத்துல அப்படி இல்லை. இந்த கலியுகத்துல சிவபெருமான் சொல்றார், என்னை முதல் நீர்தான் நடத்தும்படி நடத்தும் என்று பாலுக்கு மோரோன் பகர்ந்தார்கான் அம்மானை, மாலுக்கு மனது மகிழ்ச்சி வரும்படிக்கு. பாலுக்கு மோர் இருக்கு, எல்லாம் ஒன்னாதான் இருக்கு, அதுபோல அரியும் சிவனும் ஒண்ணுதான் ஐயா சொல்லுகிறார். உடனே அப்ப என்ன இறந்து கிடக்கிறாருன்னு சொன்னவைகளெல்லாம் இப்ப வரவழையும் அப்படிங்கிறார். உடனே தேவர்களை எல்லாம் சிவபெருமான் வரவழைச்சார். அவங்க எல்லாம் பதவதச்சிட்டு இருக்காங்க, என்ன சொல்லுவோனே. அப்ப நான், தேவர்களே முனிவர்களே, நான் சாக கிடந்தது எங்க, தப்பி ஒழித்தது எங்க, போக கிடந்தது எங்க, ஆளுக்கு ஒரு மூப்பாரி இங்க இல்லைன்னு சிவபெருமான்ட்ட கோழி சொன்னீங்களே, இப்ப சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். இவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? நாராயணருக்கு இறப்பு உண்டா? கிடையாது. இறப்பு பிறப்பில்லா எளியோர்க்கு எளியோனே, பிறப்பு இறப்பில்லா பேச முடியாதவனே, ஏகம் அவரு. ஆனா இவங்க அப்படி சொன்ன காரணத்தினால பொல்லாதார்க்கெல்லாம் பிறவி ஒன்று ஆச்சு. நீங்க போய் சொன்ன காரணத்தினால நீங்க பூலோகத்துல எல்லாரும் போய் பிறக்கணும், இந்த கலி அழியணுமானா பிறக்கணும். அப்போ நாமெல்லாம் 7 லோகத்து தேவர்கள். அன்னைக்கு சொன்ன பொய்யின் காரணம்தான் இந்த கலியுகத்துல நாம பிறந்திருக்கிறோம். ஒவ்வொரு யுகத்துக்கும் நம்மளை அந்தந்த அசுரர்களை வதம் செய்வதற்காக நம்மளை ஐயா பூலோகத்துல பிறை செய்திருக்கிறார். இப்போ ராவணனை சங்காரம் செய்யும் போது தேவர்களை எல்லாம் வானரமாக பிறவி செய்தார், வானரப்படைகளாக. அதுபோல இந்த கலியுகத்துல இவனை அழிப்பதற்காக நாம எல்லாம் நாட்டுல சான்றோர்களாக பிறந்திருக்கோம். அப்போ அப்படி எல்லா லோகத்தாரையும் பூலோகத்துல நீங்க போய் பிறவுங்கள் அப்படின்னு பிறக்க வச்சாச்சு. இந்த சான்றோர்களை பெற்றெடுப்பதற்காக அயோக அமிர்தவனத்திலே 7 அம்மமார் மூலமாக 7 பிள்ளைகளை பெற்றெடுத்தார். பெற்றெடுத்து அந்த அம்மமார்கள் அந்த பிள்ளை அந்த இடத்துல போட்டுட்டு தவம் இருக்க போயிட்டாங்க. அந்த அம்மமார்களுடைய தவத்துக்கு உறுதி கொடுத்து அவர்களையும் இந்த பூலோகத்துல நீங்களும் போய் பெண் மனு போல பிறவுங்கள் என சிவசக்தி தான் முதலாய் நாரணருக்கு சிந்தை ஒத்த பேருக்கு எல்லாம் யோனி பிறப்பும் உற்ற லிங்க பிறப்பும் அவரவர்க்கு உள்ள அதிக பிறப்போடு எவரவர்க்கும் பூமி ஒன்றில் பிறவி உண்டு. அப்ப எல்லாரும் பிறந்து ஆகணும். அப்ப சான்றோர்களை எல்லாம் பிறவி செய்கிறார். அந்த சான்றோர்களை பிறவி செய்கிற போது எல்லா தேவர்களும் பிறக்கிறாங்க, தப்புச்சோம் பொழைச்சோம். ஏன்னா நம்ம பொய் சொன்ன காரணத்தினால என்ன தண்டனை கிடைக்குமோன்னு பயந்துட்டு இருந்தாங்க. ஆனா ஐயா பிறவின்னு சொன்னோன்னு அவங்களுக்கு சந்தோஷம். ஒவ்வொரு லோகத்தாருக்கும் ஒவ்வொரு வளமையை எடுத்து சொல்லி பூலோகத்துல பிறவி செய்துட்டார். ஆனா தேவர்களிலே தாவம் பெரிய சம்பூரண தேவன் மட்டும் நான் போய் பிறக்க மாட்டேன். நான் பிறக்கணுமானா யமலோகத்திலிருந்து ஒரு மங்கை, அவளை எனக்கு தாரமாக்கி பிறவி செய்தால் நான் போய் பிறப்பேன், இல்லாட்டா சங்கடங்கள் உண்டு, நான் பிறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அந்த உடனே ஐயா சொல்லுகிறார், ஆனை மதமாய் அடர்ந்து மிக தேவா பூனையோடு புல்குமோ, பூனை நாயோடு புல்குமோ, நல்லறிவில்லாத தேவா ஈயோட சேருமோ ஈசல்,
என்னடா தேவா நீ இந்த வார்த்தை சொன்னா அப்படின்னு எவ்வளவோ புத்திமதிகளை எடுத்து சொன்னார். ஆனால் அந்த சம்பூரண தேவன் அதுதான் அதுதான் என்று சொன்னார். நான் தந்தா தான் போய் பிறப்பேன், இல்லைன்னா பிறக்க மாட்டேன் அப்படின்னு. அப்படியானால் அந்த பரதேவதை பக்தி என்ற நிலையிலே தரை மட்டத்தில் இருக்கு. இந்த சம்பூர்ண தேவன் பக்தி என்ற மட்டத்தில் உயர் மட்டத்தில் இருக்கிறார். அதான் ஆரவார் இவருக்கு ஆதி கிருபை உள்ளோன். இவருக்கு ஒப்புமை யாரும் சொல்லல. ஆரவார் இவருக்கு ஆதி கிருபை உள்ளோன். அப்போ நீங்க அப்படி ரெண்டு பேரும் ஒத்த நிலையை அடைய வேண்டுமானால் ரெண்டு பேரும் ஒரு தவம் செய்யணும். சரி அப்படின்னு ஒத்த நிலையை அடைவதற்காக ரெண்டு பேரும் போய் தவம் இருக்கிறாங்க. ஆனா எல்லாருக்கும் பிறவி ஏற்படுகிறது. இந்த 7 அம்மமார்களையும் பூலோகத்தில் பெண்மனு போல பிறவி செய்கிறார். அப்போ ஐயா அந்த அம்மமார்களுக்கும் சொல்கிறார், நான் தட்சணத்தில் வருவேன், உங்களை நான் ஏற்று திருக்கல்யாணம் செய்வேன்னு சொல்லி அவர்களுக்கு வேண்டிய வளமைகளை சொல்லி அவர்களையும் பெண்மனு போல பிறவி செய்து விட்டார். அதுபோல அம்மை மாகாளியையும் அந்த 7 பிள்ளைகளில் 2 பிள்ளைகளை பாதுகாக்காத காரணத்தால் அங்கே தவத்திலே கொண்டு இருத்தி விட்டார். அதுபோல என்னென்ன செய்ய வேண்டுமோ வைகுண்ட அவதாரத்தை நடத்துவதற்காக அத்தனையும் செய்துவிட்டு இனி இந்த சம்பூர்ண தேவனுடைய தவத்தை சரிபார்க்க வேண்டும் என்று சிவபெருமானும் நாராயணரும் வருகிறாங்க. வருகிற போது தேவேந்திரன் திருமுடியை சூடிக்கொண்டு சிவ தரிசனம் பெறுவதற்காக இங்க தவமாக இருக்கிற சம்பூர்ண தேவன் பார்வையில் படும்படியாக வருகிறார். உடனே இங்க 2 பேரும் காலால் கனல் எழுப்பி கடுந்தவம் செய்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தேவேந்திரன் சூடி வந்த திருமுடி மூவர் நடுவர் முத்தனார் ஆயனரின் சங்கு சரம் போன்ற தங்க திருமுடி, இந்த திருமுடியை என் தலையிலே வைத்து ஏந்திழையை உன்னையை என் பக்கத்தில் இருத்தி அந்த 7 மாதர்கள் பெற்ற அந்த பிள்ளைகளை எல்லாம் என் அருகிலே இருத்தி வல்லான நீத வையகத்தை ஆண்டிருந்தால் வர்த்தனையாய் வாழ்வதற்கு வாய்த்த முடி இதல்லவோ. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய பேர் நிறைய விதமா சொல்றாங்க. ஆகமத்தில் இருக்கிறது இது இப்படிதான், ஏற்ற முடி ஈதல்லவோ அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டு அப்படி அப்ப அந்த அம்மா அப்படித்தான் நம்மை படைத்தால் அப்படியும் பிறந்தோர் இரவாது இருப்பாரோ அப்படின்னு சொல்லவும் அங்கே நாராயணரும் சிவபெருமானும் வந்துட்டாங்க. வந்த உடனே சிவபெருமான் நாராயணர்கிட்ட சொல்றாரு, மைத்துனா இந்த தேவை நின்ற தவம் வாய்க்கல, தவம் குளறிட்டான். அப்ப ஏன் தீது வந்த நியாயம் என்ன அப்படின்னு அது தேவன்கிட்ட காப்போம். இப்ப தீது வந்த நியாயம் செப்பிடீர். இவனுக்கு எப்படி இருக்கும்? சம்பூர்ண தேவன் இவங்க 2 பேரையும் பார்த்த உடனே எப்படி சந்தோஷப்பட்டான். இத்தனை நாள் யாங்கள் நின்ற தவம் கண்டு இறங்கி சித்தம் இறங்கி சிவனே நீர் வந்தீரோ, குருவே அரிநாதா கோபாலா வந்தீரோ, முருக குருவரனே முத்தா நீர் வந்தீரோ 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 என்று போற்றின அந்த தேவன் இப்பொழுது தவம் கொலைஞ்சிட்டுன்னு இவங்க சொன்ன உடனே சிந்தை மருகி நொந்து சொல்றான், ஐயா நான் உரைத்தேன் என் ஆயிழையோடு அல்லாது கையோ கண்ணாலே காணேனே வேற யாரையும் காணையிலே ஊமை மொழி போல ஒதுக்கில் உரைத்தார் போல் நாம் அறிய பெண்ணறிவால் நாடறியாது என்று இருந்தோமே, இவர்கள் அறிவதற்கு யார் சொல்லி போட்டாரோ? யார் சொல்லுவது? யாரு? சம்பூரண தேவன். கடவுளுக்கு யாராவது சொல்லி கொடுக்கணுமா? அப்ப இந்த தவன் குறைஞ்சிருக்கு அந்த தேவனுக்கு. இவர்கள் அறிவதற்கு யார் சொல்லி போட்டாரோ? நாங்க பேசும்போது யாருமே இங்க இல்லையே அப்படின்ட்டு சொன்ன உடனே தவம் குலைஞ்சு போச்சு. இனி இந்த தவக்குறைக்கு என்ன செய்யணும்? பூலோகத்துல போய் பிறக்கணும். இந்த தவக்குறைக்கு பூலோகத்துல மாதுவும் நீயும் போய் பூலோகத்துல பிறந்து வளர்ந்து சஞ்சலப்பட்டு துன்பப்பட்டு இருக்கிற நேரத்தில் நான் உனக்கு புத்தி உபதேசங்கள் இளவரசா என் மகவா ஈன்றெடுத்து
நான் உனக்கு ஆளும் அரசு தருவேன் அப்படின்னு சொல்லி அந்த தேவனையும் பூலோகத்தில் பிறவி செய்துட்டார். அதுபோல அந்த பரதேவதையும் பூலோகத்தில் பிறவி செய்துட்டார். அப்படி அவங்க பிறந்து வளர்ந்து முடிசூடும் பெருமாளாக அந்த தேவன் தாமரைப்பதியூர் அந்த தட்சணத்தின் சிறப்புகளை சொல்லி அந்த தேவன் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வருகிறார். அப்படி வருகிற போது எல்லா தேவர்களையும் பூலோகத்தில் பிறவி செய்தாச்சு. அம்மை பத்திரகாளியை தவத்திற்கு அனுப்பியாச்சு. 7 அம்மமார்களை பெண் மனு போல பிறவி செய்தாச்சு. அப்போ என்னை வைகுண்ட அவதாரத்தை நடத்த வேண்டியது தான். அப்போ அதுக்கு சிவபெருமான்கிட்ட சொல்லுகிறார், மைத்துனா என்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்தாச்சு. அந்த பிள்ளையும் பிறந்து பூலோகத்தில் வளர்ந்து 24 வயது ஆகியாச்சு. அதனால இனி கவலை இல்லை, வெந்தோஷம் தீர்ந்தது, இனி சந்தோஷம்தான், நீ கையிலே திருநடனம் ஆடும் அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமான் 21 வெண்பாக்களை பாடி கையிலே சிவபெருமான் திருநடனம் ஆடி நிறைவு செய்கிறார். அப்போ நம்ம என்ன பூலோகத்தில் வைகுண்ட அவதாரத்தை நடத்த வேண்டியது தான். நாம் பாரத நாட்டு நருள் அறியணும். ஏன்னா முன்னொரு சமயம் திருவனந்தபுரத்து மன்னனுக்கு ஐயா புத்தி சொன்ன போது அவன் ஐயாவை இழப்பமாக பேசினான். அப்போ விரட்டுனான். அப்போதான் சொன்னார், போரேனான் உன்னுடைய புறத்தை விட்டு செந்தூரில் வாரேன் உன்னை வதைக்க ஒரு கோலமிட்டு எளிய சாணான் என்று நகைத்தாயே மனிஷா, எளியோர் வலியோர் எவர்க்கும் வெகு நன்மை செய்து உனக்கு நீ அறிய தர்மம் நீ நிலத்திலே நடத்தி பேய் வெறியை கொன்று பேருலகம் அத்தனையும் நாடாழ்வார் தனக்கு நான் பட்டஞ்சூட்டி அரசால வைப்பேன். வைக்கிறதுக்கு முன்னால நான் நிருப எழுதி அனுப்பி வச்சுட்டு வருவேன் அப்படின்னு ஐயா சொல்லியிருந்தார். அதனால இப்ப நாம வைகுண்ட அவதாரத்தை நடத்த வேண்டும். அதற்கு முன்னால ஒரு திருவாசகம் எழுதி அவன் அறிய விட்டது போல அவனை 14 அறியும்படியாக நம்ம அனுப்பணும் அப்படின்னு. அந்த உடனே சிவபெருமான் சொல்லுகிறார், சரி திருவாசகம் எழுதணுமானா அதை யார் சொல்லணும், யார் எழுதணும்? அம்மை சரஸ்வதி சொல்ல ஐயா கை கொண்டு எழுதி, மண்டலம் அளந்த கை கொண்டு எழுதி, ஐயா கை கொண்டு எழுதின வாசகம் இந்த அகில திரட்டம்மானையிலே இருக்கிறது. அப்படி எழுதி அந்த திருவாசகத்தை கொல்ல ஆண்டு 998 நாட்டுக்கு ஒரு வேதியன் கையிலே கிடைக்கும்படியாக அனுப்பி வைத்து விட்டார்கள். ஆனால் அந்த திருவாசகத்தை யாருக்கும் தெரியும்படியாக காட்டிக்கல, மறைச்சிட்டாங்க. 10 வருஷம் பொறுத்திருந்து பார்த்தாங்க. பொறுத்திருந்து பார்த்தா எங்கேயும் அநியாயம்தான் அதிகமாக இருக்கே தவிர கொஞ்சமும் குறையலை. அப்போ என்ன, நாம வைகுண்ட அவதாரத்தை நடத்த வேண்டியது தான் அப்படின்ட்டு ஐயா தேவ சங்கத்தோடு திருச்செந்தூர் கடற்கரையிலே வருகிறாங்க. திருச்செந்தூர் கடற்கரையிலே வந்து இருந்து கொண்டு ஐயா இந்த வைகுண்ட அவதாரம் நடத்துவதற்காக எந்த ஒரு தேவனை இங்கே தேர்வு செய்து வைத்திருக்கிறாரோ அந்த தேவனுடைய சிறப்புகளை அந்த தேவ சங்கம் அறியும்படியாக ஐயா சொல்லுகிறார். சீரான நல்ல தெச்சனா பூமியில பாரான நல்ல பதித்தாமரை ஊரில சிவசிவா வளரும் தட்சணாபுரி நாடு இது அப்படின்னு தட்சணத்தின் சிறப்புகளை சொல்லி இந்த சம்பூர்ண தேவன் எப்படி பிறந்து வளர்ந்து அவ்வொரு தண்ணில் ஆதி அருளாலே, நல்லா புரிஞ்சுக்கணும், ஆதி அருளாலே செவ்வு மகா விஷ்ணு செய்த சடமே பிறந்து, செய்த சடம் அதுதான் அந்த சம்பூர்ண தேவன் பூலோகத்தில் பிறந்து வளர்ந்து பெருமை புகழ் காட்டி மறந்திடா முன்னமைத்த மாதை உறவாடி பூலோக மனுக்கள் பிள்ளை போலே வளர்ந்து அப்படி வருகிற போது ஊருக்கும் தலைவன் உடைய வழிக்கும் தலைவன் ஆருக்கும் தலைவனாக வளர்ந்து வருகிற போது மங்கையர்க்கும் ஏற்றவனாய் மாமோக காமீகன் எங்கும் பேர் கேட்க வைப்பான் இவன் கீர்த்தி நல்வளமை பல்லாக்கும் ஏறிடுவான் பார் முழுதும் ஆண்டிடுவான். அப்படி அந்த மகன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அதை தான் ஐயா அருள்நூல்ல சொல்லுவார்,
முடிசூடும் பெருமாளாக எங்கள் ஐயா வைகுண்ட ராசர் வந்து மறுமன்னர் எதிரி இல்லாமல் அரசாள வருவதும் எங்கள் ஐயா சிவ 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 சிவாரகரா ரகரா. முடிசூடும் பெருமாள் யாரு? அதாவது அந்த தவக்குறைக்கு பூலோகத்துல வந்து பிறந்து மறுமன்னர் எதிரி இல்லாம வாழ்ந்தாரு 24 வயது வரைக்கும், 24 வருடம். அதுக்கு பிறகுதான் வைகுண்டராக வர இருக்கிறார். அததான் அந்த பெருமையை இதை எங்க வச்சு சொல்லுகிறார்? அந்த திருச்செந்தூர் கடற்கரையிலே தேவ சங்கத்தோடு வந்து இருந்து கொண்டு அந்த தேவ சங்கத்துக்கிட்ட சொல்லுகிறார், நான் நியமித்த அந்த நல்ல உயிர் அது வருகிறது. எப்படி வருகிறது? இப்படி திருச்செந்தூர் சாமி தோப்புல அது பிறந்து வளர்ந்து இருக்கிற போது 24 வயது 22 வயது வருகிற போது நோய் உற்றவராக காட்சியளிக்கிறார். அப்பொழுது உண்மையான நோய் அவருக்கு இல்லை, திருவுள வாச சிவ மயமாய் பெறவே தினமும் வருந்தி தீனம் எனவே இருந்தார். ஏன்னா இவர் தான் அங்க கடலுக்கு போய் வரணும், அந்த தேதிய நேரத்தை கணக்கிட்டு அவர் இருக்கிறார். அப்போ சத்ராதி ஓர் நீசன் தானே பிள்ளையேக்க, ஒரு பில்லி சூனியம் செய்ததுனால நோய் வந்தது போல அப்படி ஒரு பரவலான ஒரு பேச்சு. ஆனா அவர் எதுக்கு இருக்கிறார்? அந்த கருவுற்ற தோஷம் கழியணும், அதுக்காக அந்த நேரத்தை எண்ணி அவர் தீனமுற்றவராக இருக்கிறார். 24 வயது மகன் நோயா இருந்தா அந்த தாய்க்கு எப்படி இருக்கும்? ஐயாட்ட வேண்டிக்கிட்டே இருக்கார். அந்த அம்மைக்கு ஐயா கனவுல காட்சி கொடுக்கிறார். எப்படி சிவநாராயணராக இருந்து திருச்செந்தூர்ல கொடியேறி திருநாள் நடக்கு, அங்கு உன் மகனை அழைத்து வந்தால் எங்குள்ளோரும் அறிய இப்பிணியும் தீர்த்து நல்ல பேரும் கொடுப்போம் என்று சொல்லி கனவுல காட்டுறார் ஐயா. இது எங்க நடக்கு? சாமி தோப்புல தட்சணாபுரியில நடக்கு. அந்த கனவை கண்ட உடனே அந்த அம்மா அந்த மகனுக்கிட்ட சொல்லி, நான் கொண்ட கனவு நழுவி மிக போகாது, தேன் கண்டா போலே பலிக்கும் என்று சொந்த பந்தங்கிட்ட சொல்லி நன்று நன்று போவதற்கு நடைக்கோப்பு கூட்டு வந்தார். அப்போ இங்க இப்போ போல பஸ்ஸு காரெல்லாம் கிடையாது, அதனால நடந்து தான் வரணும். படுக்கையில் இருக்கிற மகனை 24 வயது மகனை எப்படி கூட்டிட்டு போறது? இப்போ படுக்கையில் இருக்க மகனை ஒரு தொட்டில் கட்டி அதில் கிடத்தி தண்டையும் வச்சு முன்னு பின்னுமா சுமந்து கூடங்குளமும் விட்டு குளிர்ந்த சுக்கு பாரு விட்டு தோட்டவழி ஆறு கண்டு சூறாவளி காடு விட்டு ஒரு இடத்துல வர்றாங்க. பசி. அப்போ பசிக்கு சாப்பிட்றதுக்கு தான் அங்கே இருந்து வேண்டும் பலகாரம் விதம் விதமாய் சேகரித்து ஆண்ட கருப்பு கட்டி ஆனதெல்லாம் சேகரித்து தான தர்மம் செய்ய தனங்கள் மிக எடுத்து வராங்க. அப்போ பண்டம் என்ன பண்டம்? கருப்பு கட்டி இதான் தண்ணியந்தான். அது கொண்டு வந்து ஒரு இடத்துல அந்த மகனை படுக்க வச்சுட்டு அந்த பதார்த்தத்தை உண்டு தகையாறி இருக்கிறாங்க. ஒரு நல்ல தண்ணி இருக்கிற இடமா பார்த்து வனத்தில் இருக்கிறாங்க. இதுவரைக்கும் உள்ள இந்த நிகழ்ச்சிகளை திருச்செந்தூர் கடற்கரையிலே ஐயா நாராயணர் சிவபெருமான் முதலான தேவ சங்கமெல்லாம் கூடியிருக்கிற இடத்துல சொல்லுகிறார், நான் நியமித்த நல்ல உயிர் தானே வருகிறது, நீங்க போய் கூட்டி வாருங்கள் என்று 2 முனிவர்களை அனுப்புகிறாங்க. அந்த 2 முனிவர்களும் இங்க வராங்க. எந்த வழியாய் இவர் வருவார் என்று ஆலோட்டம் பார்த்து ஒரு வழியில கண்டாச்சு. கண்ட உடனே அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கி அந்த 2 முனிவரும் பக்கத்துல நின்றுட்டு தோளில் இருத்தி பதியில் இருந்தார் போல் பார் மன்னனை இருத்தி குதிரை நடை கொண்டவர் போல கொண்டு ஓடி வருகிறாங்க. குதிரை நட. அவங்க அந்த முனிமார் வந்திருக்கிறது அரூப நிலை, மக்களுக்கு தெரியாது. ஆனா படுக்கையில இருந்த போவே எழுந்து ஓடுவது போல எல்லாருக்கும் தெரியுது. அப்ப நினைக்கிறாங்க, வெயிலாளுக்க பிள்ளைக்கு வழியிலே பலன் கிடைச்சிட்டுன்னு ஒரு சிலர் சன்னியில போறான் அப்படின்னு. கூட நடப்போர்கள் குதித்தோடி தான் வரவே அந்த முடிசூடும் பெருமாளுக்கு ஓட்டத்துக்கு இவங்களால நடக்க முடியல. ஆனால் எல்லாரும் குதித்து ஓடி ஓடி வர்றாங்க. அது ஐயா சொல்லுவார், மாமுனி தாயுடனே வழியே நடந்து வர மலர் மாறி பெய்ததுண்டே சிவனே ஐயா. ஒரு சாதாரண மனிதனுக்கு மலர் மழை பொழியுமோ? அப்போ வரார்.
அப்படி கொண்டு வராங்க. குதிரை நடை கொண்டவர் போல திருச்செந்தூர் கடற்கரையில் வந்தாச்சு. கொண்டு வந்து நிறுத்திட்டு ஐயா அந்த முனிவர்கள் சொல்கிறாங்க, ஐயா நீர் கொண்டு வர சொன்ன அந்த நல் சடலத்தை நாங்கள் அடியார் எதிரே போய் அழைத்து வந்தோம் ஐயாவே என்று சொன்னாங்க. அப்போ சொன்ன உடனே இந்த உலகம் இப்படியெல்லாம் பேசும் பாருங்க, அது ஐயாவுக்கு தெரியுமல்லவா. அதனால தான் இதுவரைக்கும் ஐயா சொன்னார், நான் நியமித்த நல்ல உயிர் ஆனதிங்கே தானே வருகுது, நீங்கள் போய் அழைத்து வாருங்கன்னு சொல்லிட்டு இப்போ அந்த முனிவர்கள்ட்ட சொல்கிறாங்க, கொண்டு வந்தோம் எந்தீரே கூர்மை உள்ள நற்சடலம் பண்டு முறையெல்லாம் பகருவீர் மாமுனியே. இந்த சடலத்தின் சிறப்புகளை எல்லாம் சொல்லுங்க, இது எப்படி யாரு என்ன அந்த விவரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த முனிவர்கள் சொல்றாங்க, ஐயா இது நல்ல சடலம், வெள்ளமர்கோன் இந்த சடலத்துக்கு இருக்க உயிர் வெள்ளமர்கோன் வாழும் வெற்றி தெய்வ லோகவித்து, இவருடைய பேர் சம்பூரணம், ஆரோபார் இவருக்கு ஆதி கிருபை உள்ளோன். அப்படி இருக்கிற நேரத்தில் பூலோகத்தில் எல்லா தேவர்களுக்கும் பிறவி ஏற்பட்டது. அப்போ இவரையும் பிறக்க சொன்ன போது இவர் பிறக்க மாட்டேன் அந்த பரதேவதையை வேணும்னு கேட்டார். அப்போ வேண்டுகிற புத்தியெல்லாம் நீர் சொல்லி பார்த்தீரு, அவர் கேட்கல, அதுதான் அதுதான் என்று சொன்னார். ஆகையினால ரெண்டு பேரும் ஒத்த நிலையை அடைவதற்காக ஒரு தவம் செய்யுங்கள் என்று தவத்துக்கு அனுப்பியிருந்தீர். ஆனால் அந்த தவத்தில் திருமுடி மேல் இச்சை கொண்டு தவ நிலையை இழந்தார்கள். அதனால அந்த தவக்குறைக்காக பூலோகத்தில் ரெண்டு பேரையும் நீர் பிறவி செய்தீர். அப்படி பிறவி செய்கிற போது எப்படி சொல்லி பிறவி செய்தீர்? நல்ல தர்ம குலத்தில் நீ பிறந்து தொல்லையெல்லாம் தீர்த்து சூழின் அழுக்கறுத்து வளரும் பருவமதில் வந்து உன்னை நான் எடுத்து இளவரசா உன்னை ஈன்றெடுத்தே வளர்த்து. நல்லா புரிஞ்சுக்கணும், இளவரசர் நாராயணர் அப்பா, வைகுண்டராஜர் இளவரசர் மகன், நாராயணசாமி அப்பா, மகன் வைகுண்டசாமி இளவரசர். பின்னால அழகா சொல்லி தருவார், இளங்குரு மானான குரு வைந்தராசர் இளங்குரு. அதான் அது சொல்ற, இளவரசா உன்னை ஈன்றெடுத்தே வளர்த்து ஆளும் அரசு அழகாக உந்தனக்கு நானும் தருவேன் என்று நீர் இப்பூலோகத்தில் பிறவி செய்தீர். சான்றோர் வழியில அந்த மாத யம குலத்தில் பிறவி செய்தீர். அப்படி பிறந்து வளர்ந்து வந்ததுதான் இந்த உயிர் என்று இதுவரைக்கும் சொல்லி இப்பொழுது ஐயா தந்த திருவாசகம் அதோட தொடர்ந்து வருது. அதுக்கு தான் நம்ம இந்த நிறைய ஐயா தந்திருக்கிறார். நம்ம சுருக்கமாக அப்போ இந்த ஐயா இப்போ இந்த விவரத்தை எல்லாம் வைகுண்டர் யார் எப்படி வந்தார் என்பதை நாம் அறியணும். அதுக்காக தான் இந்த முன்னுரையாக இவ்வளவும் அறிஞ்சோம். அதுக்கு பிறகு இப்போ இங்கே நம்ம வாசித்த வாசகத்தின்படி இயன்றிந்த விவரமெல்லாம் இயல்முனி ஓர்கள் சொல்ல நன்றிந்த விவரம் என்றே நாராயணர் தயவு கூர்ந்து. நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான்ப்பா, என்ன இந்த ஜடலத்தை நீங்கள் திருச்செந்தூர் பதியிலெங்கும் கொண்டந்த தெருவும் காட்டி குளிப்பாட்டி வாரும் என்றார். இப்போ நாம் பதிக்கு வந்தால் பதம் விடணும், அதுக்கு தான் அது எதுக்கு? பல வினை தீர நம்ம என்னென்ன தப்பு செய்தோமோ சந்தோஷம் செய்தோமோ எதுவோ கஷ்டங்கள் எல்லாம் மாறணும், செய்த வினை மாறணும், அதுக்காக அதான் கொண்டந்த தெருவுங்காட்டி குளிப்பாட்டி வாரும் என்றார். மேலுள்ள சடலம் தன்னை மிகுமுனி மாறே நீங்கள் நாளுள்ள தெருக்கள் தோறும் நடத்திய தரையில் ஊட்டி பாலுள்ள பதத்தில் கொண்டு பழவினை தீர காட்டி மாலுள்ளம் புகுத நாட்டி வாருங்கோ சினமே என்றார். நம்ம பதிக்கு வந்தோன்னா என்ன பார்க்கணுமோ அதெல்லாம் பார்த்துக்கணும், யார் யார்கிட்ட பேசணுமோ பேசிக்கிடணும். அதுக்கு பிறகு பதம் விடணும். பதம் விட்ட பிறகு மாலுள்ளம் புகுத நாட்டி, அதாவது பழவினை தீர்வதற்காக பதம் விட்டாச்சு. அதுக்கப்புறம் மாலுள்ளம் புகுத நாட்டி, ஐயா சிவ 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 அரகரா அரகரா சிவ 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 அரகரா அரகரா அந்த மந்திரத்தை மனசுக்கு சொல்லிட வேண்டும். அப்படி சொல்லி கொண்டு வாருங்கள் என்று சொன்ன உடனே முனிமார்களும் அதுபோல முப்படி தோஷம் போக முனைவதம் அதிலே மூழ்கி இப்படி இவரை கொண்டு இவர் வரும் முன்னே ஆக செப்படி வித்தை நாதன் செகலினுள் அகமே சென்றார்.
இதெல்லாம் இப்போ எங்கே நடக்குது? திருச்செந்தூர் கடற்கரையில். அங்கே தேவ சங்கத்தோடு நாராயணர் வந்திருந்தார். நம்ம கண்ணுக்கு நினச்சி பாருங்க. அந்த தேவ சங்கத்துக்கிட்ட இருக்கும்போது அந்த முனிவர்கள்ட்ட சொல்கிறாரு, நீங்கள் போய் இந்த சடலத்தை குளிப்பாட்டி மாலுள்ளம் பூத நாட்டி கொண்டு வாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, செப்படி வித்தை நாதன் செகலினுள் அகமே சென்றார். ஐயா நாராயணர் அங்கே கடலுக்குள்ள வந்துட்டார். அங்கே கடலுக்கு யார் இருக்கு? அம்மை லட்சுமா தேவியை மகரமாக வளர வைத்திருக்கிறார். ஏன்னா வைகுண்ட குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும், அதற்காக. அப்படி ஐயா கடலுக்குள்ள வராருன்னா, வானவர் தேவர் போற்ற மறைமுனி மார்கள் பாட ஞானமாம் வீணை தம்பூர் நாள் திசை அதிர ஓசை ஓ நமோ என்று தேவர் ஓலமிட்டாடினாரே. ஏன்னா வைகுண்டரை பெற்றெடுக்கிறதுக்கு வந்திருக்காருன்னா எவ்வளவு சந்தோஷம் தானே. மத்தளம் தொனிக்க வீணை மடமடன் தேத்த வானோர் திதிதை தித்தியென தேவியர் பாடியாட தத்தியாய் சங்கமல்லாம் சதுர்மறை கூறி நிற்க முத்திசேர் மாயந்தானும் மூழ்கினர் கடலினுள்ளே. நாராயணர் மட்டும் கடலுக்குள்ள வரார். ஏன்னா தேவ சங்கத்தோடு வர்றபோது சிவபெருமான்கிட்ட நாராயணர் சொல்வார், நான் இப்போ ஒரு காரியம் செய்ய போகிறேன், நீங்கள் எல்லாரும் இருங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ சொல்லுவார் சிவபெருமான், இல்லைப்பா நாங்களும் உங்கூடே வந்துடுவோம் அப்படின்னு சிவபெருமான் சொல்லுவார். அப்போ ஐயா சொல்வார், ஒருவர் அறியாத உற்ற உபதேசம் தேவன் திது முதலாய் தெய்வகன்னி மார் முதலாய் மூவர் முதலாய் உள்ளறிய கூடாது. நடந்தால் அறிவார் நடக்கும் முன்னே ஒருவர் அடக்கம் அறியாத அருவிஞ்சை. அந்த விஞ்சையை நான் அடக்க போறேன், அதனால நீங்க எல்லாம் வந்தாலும் சரியில்லை, வராண்டான்னு சொன்னாலும் கோவப்படுவீங்க அப்படின்னு ஐயா சொல்லியிருந்தார். அப்போ சிவபெருமான் சொன்னார், எங்களுக்கு ஒண்ணுமே அறிய வேண்டாம், நாங்க உம்மை கூட வாரோம் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் பண்ணி தேவச்சத்தம் சங்கத்தோடு ஐயா திருச்செந்தூர் கடற்கரையிலே வந்து இருந்தார். இப்போ ஐயா நாராயணர் மட்டும் கடலுக்குள்ள போகிறார், தேவச்சங்கம் எல்லாம் கடற்கரையிலே இருக்குது. அப்போ கடலினுள் அகமே சென்று கணபதி மேடை கண்டு மடவி பொன் மகரன் தன்னை வாகுடன் பூசி தேய்த்து நிடபதி மாயன் தானும் நிறைந்த பொன் நிறம்போல் வன்னி வடவனல் போல வீசி வந்தனர் மகரம் முன்னே. கடலுக்குள்ள எப்படி வருகிறார்? வடவனல் வடவாமுகத்து அக்கினியாக அங்கே வருகிறார். ஏன்னா அந்த அக்கினியை பார்த்த உடனே அம்மா பயப்படுறாங்க. செந்தழல் எரியோ என்று சொல்லிட பதறி நொந்து எந்தனின் மானவானோ எரிவிட வாசமேர்வோ கந்தனின் மாயமாமோ என்றவள் கலங்கினாளே. ஐயா ஏன் அக்னியா வந்தார்? நல்லா நினைச்சுக்கணும். ஏன்னா அம்மைய மகரமாக வளர விடும்போது ஐயா சொன்னார், கண்ணரசே நீயும் என் மேல் கருத்திருந்தால் பிழைப்பாய், அப்ப நீர் என்ன சொருவம் கொண்டு வருவீர் என்று அம்மா கேட்டாங்க. அதுக்குத்தான் சொன்னார், 3 சடையில் முறுக்கு சடை ஒன்றெனவும் பண்டுள்ள சூரியர்கள் பதிந்திருக்கும் என் விழியில் நெத்தி தனில் பிறையும் நெடியவட அக்கினியும் சுத்தி கனல் மேனி மாத்து எண்ணாயிரமாய் துளிரனவே வாரி சுழல வெகு கனலாய் காதம் 12 கண்ட கலி அன்று எரிய தீத கனலாய் ஜெயகுண்டமும் பதித்து பெண்ணரசே நான் வருகும் அடையாளம் நீயும் கருத்து இருந்தா பிழைப்பா அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுபோல இங்க அக்கினியா வராரு. அப்பதான் அம்மா கருத்தோடு இருந்தாங்க. அதனால தான் சொல்றாரு, எந்த நின் மானவானோ என் மன்னர் தான் இப்படி வந்திருக்குதோ என்ன முன்னாலே சொல்லியிருந்தார். அல்லது ஒருவேளை இந்த கந்தனின் மாயமோ, ஏன்னா திருச்செந்தூர் கடற்கரையில் கந்தன் பள்ளி கொண்டு இருக்கிறான்ல அப்படின்னு சொல்லி கலங்குறாங்க அம்மா. உடனே கலங்கியே மகரந்தானும் கருத்தறிந்து ஏது சொல்லும் இலங்கியே வருவோம் என்ற என் மன்னர் தானோ யாரோ, என் மன்னர் தான் வருவேன்னு சொன்னாரு, அதனால அவர் தானோ என்று அந்த அக்கினியை பார்த்து சுடரை பார்த்து கனலை பார்த்து அம்மை அபயமிடுறாங்க.
சுடரே சுடரே துலங்கும் அதிச்சுடரே கடலே கடலே கடலுள் கனலாரே அக்கினிக்கே அபயம் அனலே உனக்கு அபயம், நீ அமர்ந்து போ. என்னை என் மன்னர் தான் இங்கே வளர வைத்தார், அவர் வருவோன்னு சொன்ன நாள் வந்து விட்டது, அவர் வந்த உடனே உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கித்தாரேன், இந்த சொர்க்கமே வேணும்னா அவர்கிட்ட நான் கேட்டு அவர் தான் தர முடியும், அதனால நீ அமர்ந்து போன்னு. அப்போ சொர்க்கம் யார்கிட்ட இருக்கு? ஐயா நாராயணர்கிட்ட தான் இருக்கு. அதான் நீ அமர்ந்து போ. அந்த இந்த அந்த அனல் எப்படிப்பட்டது, நீ முன்னால உன் பெருமையை சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சமயம் அனுமனுக்கு வால்ல இருந்து இலங்கையை எரித்தாய், முப்புடாதிகளை சுட்டு எரித்தாய், முப்புற கோட்டையை எரித்தாய், இப்படி உன்னுடைய பெருமை காண்டாவனத்தை எரித்தாய், இப்படி நிறைய புதுமையெல்லாம் உனக்கு இருக்கு, ஆனால் நீ பொறுத்து போ அப்படின்னு சொன்ன உடனே அனல் ஐயா பார்க்குறாரு, சரி இன்னும் ரொம்ப அவளை வருந்த விடக்கூடாதுன்னு விட்டு அனலை மிக உள்ளடக்கி ஆதி உருக்காட்டி ஐயா அந்த அனலை குறைச்சி அம்மைக்கு காட்சி அளிக்கிறார். உடனே அம்மை ஓடோடி தடதடன்னு வந்து சுவாமி அடியில் விழுந்து, எந்த நின் பெருமானோ இப்படித்தான் நின்றதுவோ, சிந்தை மயக்குதற்கோ தீ போலே வந்ததுதான் அப்படின்னு அம்மை பணிந்து நிற்கிறாங்க. உடனே ஐயா அம்மையை பக்கத்திலே அருகிலே அணைத்து கொண்டு அங்கே அம்மையை பார்த்து சொல்கிறார், எச்சரிக்கை மேடை, மரகத பொன் மேடை, அப்படி ஆசன சேர்ல ஐயா அம்மையை இருத்தி மேடையில் இருத்தி, மாதே உனக்கு 10 பிறவி, இது 10வது பிறவி, அதில் பலன் பேராய் இப்பார் மகிழ ஓர்பாலன் சிலம்பேர் உடையவனாய் சிவனுக்கும் உகந்தவனாய் எகாவரனும் மகிழ யானும் நீயுமாக ஒரு மகனை பெற்றெடுக்க வேண்டும். அதுக்கு தான் நான் உன்னை இந்த கடலுக்குள்ள வளர வைத்திருந்தேன். அந்த மகன் எப்படிப்பட்டவன்? தர்ம சிறப்பதிக தாட்டீக தலைவனை பெற்றெடுக்க வேண்டும் என்று சொன்ன உடனே அம்மா சொல்றாங்க, பண்டு அமைத்திருந்தால் பக்கம் சொல்வதோ அடியாள், சித்தத்துக்கு ஏற்ற செயல் எனவே கற்றை குழலி கருதி மிக உரைத்தாள். ஐயா நிச்சயித்தபடி அப்படின்னு அம்மா சொன்ன உடனே ஐயா அங்கே லோகத்தையே அப்படியே மயக்குகிறார். சீதை மயங்க சீமை ஈரேழும் மயங்குது. அப்படி மாமோக சக்கரத்தை ஐயா வீசினார். மயக்கி அந்த மால்மகரம் மாமோகம் ஆயிருக்க தியக்கி அந்த நாரணரும் சென்றார் மகரமதுள். ஐயா மகரமதுள் நாராயணர் சொல்லுகிறார். உடனே மகரம் உள் சென்று மகனை மிக நினைக்க உகரமுனி கூட்டி வந்த அந்த உற்ற சடலம் சினமே கடலுள் சென்றது காண அன்போரே. உகரமுனி யார் கூட்டிட்டு வந்தா? 2 முனிவர்களை அனுப்பி நான் நியமித்த நல்ல உயிருங்க வருது போய் கூட்டிட்டு வாருங்கன்னு சொன்னார்ல, அந்த உகரமுனி கூட்டி வந்த அந்த உற்ற சடலம் அந்த கடலுக்குள்ளாக செல்லுகிறது. மகரமுள் சென்று ஐயா மகனை நினைத்த உடனே அங்கே அகர தெருவரையில் அலங்கார தட்டில் வைத்து காலொன்றாய் நிற்கும் கனத்த பொன் மேடையிலே 4 கூட நல்ல சிங்காசனத்திலே மகனை எடுத்து மடி மீதிலே வைத்து உகமாள வந்தவனோ உடையவனோ என்று கண்ணை தடவி கரிய முகம் தடவி என்னும் வளர்வாய் என்று இசைந்த முகத்தோடு அணைத்து பாலனை போல் காட்டி 16 காட்டி 4 காட்டி நடக்க கருமம் அது. அப்போ கடலுக்குள்ள அம்மா மகரமாக இருக்கிறாங்க. நாராயணர் கடலுக்கு உள்ள அந்த மகரத்துக்குள்ள போய் மகனை நினைத்தார்.
கரையில் இருந்து அந்த உகரி முனி குட்டி வந்து அந்த உற்ற சடலம் கடலுக்குள்ளே செல்லுது. அங்கே பாலன் மகனை எடுத்து மடி மீதிலே வைத்து மகனுக்கு எண்ண ஒண்ணா பணிகள் அணிந்து தங்க குல்லாவும் தலைமேலே தூக்கி வைத்து அந்த தங்க நீராவி தான் வளரும் மண்டபத்தில் கால்களுக்கு தங்க கலரா பணிகள் எல்லாம் அணிந்து பாலனை போல் காட்டி 16 காட்டி சின்ன பிள்ளையா, அதுக்கு ஒரு 16 வயசு, 4 2 8, 16 8 24, அந்த 24 வயது பிராயத்தை காட்டுகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். பாலனை போல் காட்டி 16 காட்டி 4 2 காட்டி 16 4 2 8 16 8 24 24 வயது பிராயத்தை காட்டி நடக்க கருமமது நவின்றிடவே நாரணரும் அடக்கமுடனே அருளுவார் அன்போரே. அந்த மகனுக்கு விஞ்சை உபதேசம் ஐயா அருளுகிறார். இது வைகுண்டருக்கு உபதேசம் நீ நினைக்க வேண்டாம். தேடிய மகனார்க்கு இந்த கனி அளிக்கிறதுக்கு ஒரு மகன் வேணும்னு ஐயா நினைச்சார், தேடிக்கிட்டு இருந்தார். அந்த தேடிய மகன் வைகுண்டர் அவருக்கு சொல்வதாக நாம தான் ஐயாவை தேடிக்கிட்டே இருக்கிறோம். அதனால இந்த விஞ்சை நமக்கு தான், ஒரு குறிப்பிட்ட விஞ்சை வைகுண்டருக்கு, மற்றபடி எல்லா விஞ்சையும் நமக்கு தான் என்பதை கருத்தில் கொண்டு நாம் அந்த வாசகத்தை கேட்போம். தேடிய மறைநூல் வேதம் தேவியர் கமலமாது நாடிய இறையோன் ஞானி நாஜிமார் தேவரோடோ ஓடிய ரிசியோர்வானோர் கோவலயம் அறியா விஞ்சை தேடிய மகனார் கந்தி செப்பினார் ஒப்பில்லானி. ஐயாவுடைய பிள்ளைங்க எல்லோரும் ஐயா 1016 சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பொழுது தான் நம்ம ஐயா 1016 சேனலில் வர்ற வீடியோ எல்லாம் உங்களை உடனடியாக வந்து சேரும். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கமெண்டில் சொல்லலாம். ஐயா உண்டு. நன்றி.